அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 நம்மளுடைய கோனார் பொதுத்தமிழ் இலக்கணம் புத்தகம், கோனார் பொதுத்தமிழ் இலக்கணம் கொஸ்டின் பேங்க், இந்த 2 புத்தகம் எங்களிடம் கிடைக்கும். இன்றைக்கு முதல் வகுப்பு ஒரு ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும். சிம்பிளாக ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாலே இது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். 2025 குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எங்கே பயன்படுத்த வேண்டும், ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும். ஃபஸ்ட்டு ஓர் உயிரெழுத்து, ஒரு சொல்லில் முதல்ல உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்து, ஒரு சொல்லில் உயிர்மெய் எழுத்து முதலில் வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க. ஊர், ஊ உயிரெழுத்து, அதனால் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஏரி, ஏரி, ஏ வந்திருக்குது, அதனால ஓர் பயன்படுத்த வேண்டும். ஏ என்பது உயிரெழுத்து. வீடு, உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். நகரம் உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். இந்த 2 கான்செப்ட் இருந்தால் இந்த கொஸ்டினை ஈஸியாக நீங்கள் போட்டலாம். அப்ப உயிரெழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும், உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஒரு ஓர் எடுத்துக்காட்ட வச்சு அழகா போடலாம். உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும், உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். அப்போ தினந்தோறும் ஒரு டாபிக் நம்ம தமிழ் இலக்கணத்தில் எளிமையாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கைப்பட ஒரு நோட்டில் அழகாக எழுதிக்க வேண்டும். ஒரு எங்கே பயன்படுத்த வேண்டும், ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும். ஒரு கொஸ்டின் சிம்பிளாக படிக்கணும். ஒரு சொல்லில் உயிரெழுத்து முதல் வந்தால் ஓர் பயன்படுத்த, ஊரு, ஊ, அப்போ உயிரெழுத்து வந்து ஓர் பயன்படுத்த. ஏரி, ஏர் உயிரெழுத்து, அதனால் ஓர் பயன்படுத்த. ஒரு, அப்ப ஒரு வீடு, நகரம், உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். இந்த 2 கான்செப்ட் ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். நம்ம தினந்தோறும் சிம்பிளா ஒரு கொஸ்டின்ஸ் இலக்கணத்தை பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்கோம். அழகா ஒரு கொஸ்டின்ஸ் எளிமையாக உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும், உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். தினந்தோறும் அழகா நம்ம உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். அழகா நம்ம பயிற்சி இலக்கணம் ஒரு 85 மார்க் எளிமையாக எடுத்துடலாம். ஈஸியாக நம்ம பயிற்சி ரொம்ப கஷ்டப்படுறதுனால தினந்தோறும் அழகா படிச்சிடலாம். தினந்தோறும்